வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு பிக் பாஸ் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பிக் பாஸ் வந்து ப்ரொமோஷன் டாஸ்க், அரோமா கீ ப்ரொமோஷன் டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி ஏரியாவிலேருந்து எல்லாம் வெளியே வராங்க. கார்டன் ஏரியாவில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ். எஸ், அதை பார்த்து ஒரு பக்கம் சூப்பராக சந்தோஷப்பட்டாங்க, இன்னொரு பக்கம் கவலையும் பட்டாங்க. ஃபஸ்ட்டு எதுக்காக சந்தோஷப்பட்டாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 75th டே ஒரு ஸ்பெஷல் டே, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கு பிக் பாஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிக்கிட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் யாருனால ஸ்பான்சர் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோமா கீ அவங்க வந்து ஸ்பான்சர் வந்து பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் டின்னருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அறிவிப்பில். அதுக்கப்புறம் கவலைப்பட்டது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே வந்து ப்ரொமோஷன் டாஸ்க் முடிச்சுட்டு அங்கே செஞ்சதை எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டாங்க. அதுவும் எல்லாமே வந்து கீ ஐட்டம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்டு நம்ம இனிமேல் வெளியே போய் சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் வந்தாங்க. பட் இதை பார்த்ததுக்கப்புறம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. ஐயோ உள்ள கம்மியாக சாப்பிட்ருக்கலாமே, இங்கே என்னடா அது இவ்வளோ ஐட்டம் இருக்கே அப்படின்ற மாதிரி சிக்கன், மட்டன், பரோட்டா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தது. ஸோ அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக அவங்க வந்து நினச்சாங்க, ஐயோ அதை சாப்பிட முடியாமல் போயிடுமோ அப்படின்ற மாதிரி, அதனால் கவலைப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த மூமெண்ட்டை சீரியஸ் பண்ணணும் அப்படின்றதுனால கொஞ்சம் டிலே எடுத்துக்கிட்டாங்க. லைக் உள்ள போய் ட்ரெஸ் மாற்றுறது, அந்த ரெஸ்ட் ரூம் போகிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஜீரணம் ஆனதுக்கப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அருண்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மூமெண்ட்டை நான் இந்த அடுத்த வாரம் இருப்பனோ இல்லையோ தெரில, 2 வாரம் இந்த வாரம் இந்த வாரம் வந்து 2 பேரோ 3 பேரோ வெளியே போவாங்க. அதில் நான் இருந்தேன் அப்படின்னா இந்த மூமெண்ட்டை நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் என்ஜாய் பண்ணிட்டேன். அண்ட் தென் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஷேர் பண்ணாங்க. முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாம இருந்தார். அன்ஷிதா வந்து போய் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 75th டேக்கு அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணதுக்கு ஒரு சூப்பரான மூமெண்ட்டை வந்து பிக் பாஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.